வெல்கம் டு ரேகாஸ் ஃபியூஷன். ரெட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நம்ம பாஸ்தாவை குக் பண்ணி எடுத்துக்கணும். அந்த லிங்க் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொதிச்சதும் இந்த மாதிரி தக்காளியை ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சாஃப்டாக வெந்த தக்காளியை இந்த மாதிரி தோலை நீக்கிட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் உருகினதும் நறுக்கி வச்ச பூண்டை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கூடவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த டொமேட்டோ பியூரியும் இதுக்குள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம வேக வச்ச அந்த பாஸ்தாவை அதுக்குள்ளே சேர்த்துடலாம். பாஸ்தாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப், கொஞ்சமாக ஹாட் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் ஆரிகானோ சேர்த்து கலந்து விட்டுட்டு 2 சீஸ் ஸ்லைஸை இந்த மாதிரி வச்சு மூடி போட்டு 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. சீஸ் உருகினதும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்டியான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. சுட சுட பாஸ்தாவை சர்வ் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.